வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா, சர்வேயிங் சப்ஜெக்ட்ஸில் தியோடலைட் சர்வேயிங் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே லாட்டிடியூட் அண்ட் டிபார்ச்சர் கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தியோடலைட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தியோடலைட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி நம்ம காம்போஸ் சர்வேயிங் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செயின் சர்வேயிங்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தியோடலைட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு காம்பஸ் யூஸ் பண்ணி இல்லை வந்து உங்களுக்கு வந்து செயின் சர்வேயிங் யூஸ் பண்ணி டேப்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஏரியாவை சர்வே பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். வேறு தியோடலைட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்வே பண்ணுற நேரம் உங்களுக்கு குறையும், அக்குரசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கான்செப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதாவது நம்மளோட ட்ராவர்ஸாக இதை பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சர்வே பண்ணுற ஏரியாவை ட்ராவர்ஸாக வந்து இதை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து நான் சர்வே பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதில் என்னுடைய ஒரு 4 சர்வே ஸ்டேஷன்ஸை நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஏன்னு வச்சுக்கலாம், பி அண்ட் சி அண்ட் டின்னு சொல்லிட்டு நான் 4 ஸ்டேஷன் பாயிண்ட்ஸை இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவை நான் சர்வே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எங்கேனாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஒரு க்ளோஸ்டு லூப்பாக மாற்றுறேன். ஸோ அதை தான் ட்ராவர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ஸ்டேஷன் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நான் வரைகிற அந்த லைனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ட்ராவர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய ஏரியா நான் கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்? ஸோ இது மேபி இதை நான் உங்களுக்கு ரெக்டாங்கிளாக இங்கே வரைஞ்சிருக்கேன். மேபி இர்ரெகுலராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இர்ரெகுலர் ஷேப்ஸோடைய ஏரியாவெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்ம போய் உங்களுக்கு வந்து செயின் சர்வேயிங்கு அண்ட் தென் வந்து டேப்லாம் யூஸ் பண்ணிலாம் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு தியோடலைட் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தியோடலைட் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பஸ் சர்வேயிங், இந்த ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதிரியான இர்ரெகுலர் ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் லாட்டிடியூட் வேல்யூ அண்ட் டிபார்ச்சர் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ லாட்டிடியூட் அப்படின்னா என்ன, டிபார்ச்சர் அப்படின்னா என்ன? லாட்டிடியூட் அப்படின்னா ஸோ நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ணுற இந்த லைனை தான் லாட்டிடியூட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேற டிபார்ச்சர் அப்படின்னா ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுற லைன் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ச்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது பேர் டிபார்ச்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக நம்ம கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதிலலாம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சைன் கன்வர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லாட்டிடியூட் டிபார்ச்சரையும் நம்ம வச்சு ஒரு ட்ராவர்ஸோடைய ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சிம்பிளாக இந்த ஒரு லைனை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாட்டிடியூட் டிபார்ச்சர் வச்சு நம்ம ஒரு ட்ராவர்ஸோடைய ஏரியா கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நமக்கு சில சைன் கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் சொல்லுவோம், இது செகண்ட் குவாட்ரண்ட்டு அண்ட் தென் தேர்டு குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் லாட்டிடியூட் டிபார்ச்சர் வந்து என்ன சைனில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட்டே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பொறுத்தவரை லாட்டிடியூட் வேல்யூவும் டிபார்ச்சர் வேல்யூ ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் தேர்ட் குவாட்ரண்ட்க்கு வந்துடலாம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட் குவார்ட்டரில் ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கும், தேர்ட் குவார்ட்டரில் ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கும். ஈஸியாக வச்சுக்கலாங்களா? அண்ட் தென் உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது லாட்டிடியூடோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும், டிபார்ச்சரோட வேல்யூ பாசிட்டிவ். அதுக்கு நேர் ஆப்போசிட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் லாட்டிடியூட் பாசிட்டிவாக இருக்கும், டிபார்ச்சர் நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சைன் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ப்ராப்ளம் போகும்போது இந்த சைன் கன்வர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து லாட்டிடியூட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? டிபார்ச்சர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ட்ராவர்ஸோட ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதில் யூஸ் பண்ணுற அந்த சைன் கன்வர்ஷனும் நமக்கு தெரிஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவிலே கொடுத்துருக்கேன், எப்படி ஹோல் சர்க்கிள் பீரிங்லேருந்து ரெடியூஸ்டு பீரிங்காக மாற்றுறது அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சர்வேயிங் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வேயிங் சப்ஜெக்டில் நான் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இதை கண்டினியூ
பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஹோல் சர்க்கிள் பீரிங்கை 0லேருந்து 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெடியூசரி பீரிங்கை மாற்றவே தேவையில்லை. ஓகேங்களா? அப்படியே எடுத்துக்கலாம். 90லேருந்து 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு 180 டிகிரியிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் கொடுத்துருக்க ஹோல் சர்க்கிள் பீரிங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 180லேருந்து 270 டிகிரிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு ரெடியூசரி பீரிங்காக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பீரிங்லேருந்து உங்களுக்கு நத்திங் பட் 180 சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 270லேருந்து 360 டிகிரிக்குள்ளே நம்மளுடைய ஹோல் சர்க்கிள் பேரிங் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ரெடியூசரி பேரிங் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு 360 டிகிரியிலிருந்து ஹோல் சர்க்கிள் பேரிங்கை சப்ட்ராக்ட் பண்ணணும். சின்ன சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு தம்ப் ரூல் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எதுக்காக எதுக்காக இந்த பேரிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா நம்ம லாட்டிடியூட் அண்ட் டிபார்ச்சர் வந்து உங்களுக்கு பேஸ்டான இந்த பேரிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியும். ஒரு லைனுடைய லாட்டிடியூட் வேல்யூ அண்ட் டிபார்ச்சர் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறது பேஸ்டான அந்த பேரிங் சிஸ்டம் தான். இந்த எப்போவுமே நம்ம லாட்டிடியூட் டிபார்ச்சர் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கொடுத்துருக்க அந்த பேரிங் வேல்யூ ஷுட் பி இன் ரெடியூசரி பேரிங்கில் இருக்கணும். அது வந்து எப்போவுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் இருக்கக்கூடாது, ரெடியூசரி பேரிங் ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? இது ஒரு 1 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேபிள். ஓகேங்களா? ஸோ அதாவது லாட்டிடியூடையும் டிபார்ச்சரையும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸான டேபிளே இது தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேஸான டேபிள் இது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாட்டிடியூட் டிபார்ச்சர் கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லாட்டிடியூட் ஒரு லைனுடைய லாட்டிடியூட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா L இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? நல்லா வச்சுக்கோங்க. L இன்ட்டு காஸ் தீட்டா. டிபார்ச்சர் அப்படின்னா L இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த லைனுடைய லென்த்தும் அந்த லைன் எவ்வளோ ஆங்கிளில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சோ அப்படின்னா ஸோ நம்ம லாட்டிடியூட் கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி அதுவும் உங்களுக்கு டிபார்ச்சர் கால்குலேட் பண்ணும்போது சைன் ஆங்கிள் தேவைப்படும். இங்கே காஸ் ஆங்கிள், இங்கே சைன் ஆங்கிள், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நார்த் ஈஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெடியூசரி பேரிங்கில் தான் இருக்கணும், அந்த சிஸ்டத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டில் உங்களுக்கு அதாவது இது எதை சொல்லிடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது லாட்டிடியூட் வந்து உங்களுக்கு சைன் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பொறுத்தவரை லாட்டிடியூடோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்கணும், டிபார்ச்சரோட வேல்யூ பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். ஸோ லாட்டிடியூட் நம்ம அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், L காஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ அப்போ ப்ளஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன ப்ளஸ் L காஸ் தீட்டா, டிபார்ச்சர் வேல்யூ பாசிட்டிவ் தான். ஸோ ப்ளஸ் L சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு. ஸோ நார்த் ஈஸ்ட்டுன்னு தானே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரை ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் சவுத் ஈஸ்ட் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரை லாட்டிடியூடோட வேல்யூ மைனஸில் இருக்கணும், டிபார்ச்சரோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் மைனஸ் L காஸ் தீட்டா ப்ளஸ் L சைன் தீட்டான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சவுத் வெஸ்ட். ஓகேங்களா? சவுத் வெஸ்ட் அப்படின்னா தேர்டு குவாட்ரண்ட்டு. ஸோ தேர்டு குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு ரெண்டுமே நெகட்டிவ் தான். ஸோ அப்போ மைனஸ் L காஸ் தீட்டா மைனஸ் L சைன் தீட்டான்னு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாட்டிடியூடோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கும், டிபார்ச்சரோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். அதனால உங்களுக்கு ப்ளஸ் L காஸ் தீட்டா மைனஸ் L சைன் தீட்டா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாட்டிடியூட் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஒரு ட்ராவல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் நிறைய லைன் இருக்கும். அப்படி தானே? ஸோ அந்த ட்ராவல்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு லைன், 2 லைன், 3 லைன், 4 லைன், நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைனுடைய லாட்டிடியூடும் ஒவ்வொரு லைனுடைய டிபார்ச்சரும் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு சமேஷன் ஆஃப் லாட்டிடியூட், சமேஷன் ஆஃப் டிபார்ச்சர்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது. ஸோ நல்லா ஞாபகம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு சில லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டில் இருக்கும், சில லைன் சவுத் ஈஸ்ட்டில் இருக்கலாம், தேர்ட் குவார்ட்டரில் சில லைன் வரலாம், ஃபோர்த் குவார்ட்டரில் சில லைன் வரலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு குவார்ட்டரில் வந்தாலும் லாட்டிடியூட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, டிபார்ச்சர் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா. ஸோ அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு த குவார்ட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு லாட்டிடியூட் டிபார்ச்சரோட ஃபார்முலாவும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இந்த டேபிள் எழுதுறது உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த சைன் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி இதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம். சம் ஆஃப் லாட்டிடியூட், ஒரு ட்ராவல்ஸில் எத்தனை லைன் இருக்குதோ அத்தனை லைனுக்கு நம்ம லாட்டிடியூட் கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ சம் ஆஃப் லாட்டிடியூட் வில் பி 0. நல்லா ஞாபகம். அதே மாதிரி ஒரு ட்ராவல்ஸில் எத்தனை லைன் வேணால் இருக்கட்டும் அந்த லைனுக்கு எல்லாமே நம்ம டிபார்ச்சர் கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ அதெல்லாம் நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னா 0 வரும். நல்லா ஞாபகம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சம் ஆஃப் லாட்டிடியூட் should be 0, சம் ஆஃப் டிபார்ச்சரும் should be 0 அப்படிங்கிறத ஞாபகம். ஓகேங்களா? ஸோ இந்த லாட்டிடியூட் டிபார்ச்சரை கால்குலேட் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லிட்டு 2 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து
எதுவும் மென்ஷன் பண்ணினாங்க அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் த உங்களுக்கு இந்த 2 சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்ம பேஸ் பண்ணி நம்ம லாட்டிடியூட் டிபார்ச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? சில நேரம் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி வரதில்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எந்த மெத்தடுன்னு பாருங்கள். அந்த 2 மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எது ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடில் நம்ம பார்த்துக்கலாம். எது டைம் சேவிங்காக இருக்குதுங்கிறது பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PQRST அப்படிங்கிற 5 ஸ்டேஷன் பாயிண்ட் 5 இடத்துல நம்மளுடைய தியோடோலேட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம், சர்வே பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு நான் அந்த ஸ்டேஷன் பாயிண்ட்ஸை நான் வந்து பேர் வச்சுட்டேன் PQRSTன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து PQ அப்படிங்கிற லைனுடைய லாட்டிடியூட் டிபார்ச்சர் வேணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணணும், கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸை பொறுத்தவரை இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன், எந்த ஒரு புள்ளியின் லாட்டிடியூட் டிபார்ச்சர் வேணுமோ இதற்கு முன்னால் உள்ள புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் அச்சு தூரங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஸோ நமக்கு இப்போ PQ லைனுடைய லாட்டிடியூட் டிபார்ச்சர் வேணும் அப்படின்னா ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற லைனுடைய ப்ரீவியஸ் லைனுடைய லாட்டிடியூட் டிபார்ச்சர் வேல்யூ வச்சு நமக்கு இந்த லைனுக்கு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுதுங்களா? சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் லைனுடைய டேட்டாவை வச்சு நமக்கு ஃபார்வர்ட் லைனுடைய லாட்டிடியூட் டிபார்ச்சர் வேல்யூ நம்மளால் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸோடைய பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு P லைனுடைய கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். நமக்கு தெரியும் கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ நமக்கு கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் இப்போது ஒரு பாயிண்ட்டில் நமக்கு ஒரு கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் லைனுடைய லாட்டிடியூட் டிபார்ச்சர் வேல்யூவை வச்சு தான் நமக்கு அந்த பாயிண்ட்டில் கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸை கால்குலேட் பண்ண முடியும்னு தான் சொன்னேன். ஸோ இப்போ பாருங்களேன், P அப்படிங்கிற லைனில் வேணும் அப்படின்னா ஸோ P உங்களுக்கு P பாயிண்ட்டில் உங்களுக்கு கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ Pக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், ஸோ TP அப்படிங்கிற லைன் தானே இருக்குது. ஸோ Pக்கு முன்னாடி TP லைன். ஸோ அப்போ லாட்டிடியூட் டிபார்ச்சர் ஆஃப் TP தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி Qக்கு பாருங்களேன், Q வேணும், Q அப்படிங்கிற பாயிண்ட்டில் கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ உங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பேக் போர்டில் பாருங்கள், ஏன்னா ட்ராவல்ஸ் வந்து இப்படி ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேக் போர்டில் பாருங்களேன், P அப்படிங்கிற Pயிலிருந்து PQ அப்படிங்கிற லைனுடைய லாட்டிடியூட் டிபார்ச்சர் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம Q. ஸோ இதே மாதிரி RST. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட் கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு ப்ரீவியஸ் லைனுடைய லாட்டிடியூட் டிபார்ச்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த பாயிண்ட்டில் கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட் கால்குலேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து டோட்டல் லாட்டிடியூட் டோட்டல் டிபார்ச்சராகவும் கூறப்படுகிறது. அதாவது இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் லாட்டிடியூட் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் டிபார்ச்சர். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் அப்படிங்கிறது என்னது, எல்லா லாட்டிடியூடையும் நம்ம சம் பண்ணணும், எல்லா டிபார்ச்சரையும் சம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ராவல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் லாட்டிடியூட் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு லைனுக்கும் டிபார்ச்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் சம் பண்ணினீங்க அப்படின்னா அதுதான் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்களேன், தமிழில் எழுதியிருக்கேன், எந்த ஒரு புள்ளியின் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸும் அந்த புள்ளிக்கும் மையப்புள்ளிக்கும் இடையே உள்ள கோடுகளின் லாட்டிடியூட் டிபார்ச்சரின் மொத்த கூட்டுத்தொகைக்கு சமம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம். ஸோ இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதாவது ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு சமேஷன் ஆஃப் லாட்டிடியூட் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் டிபார்ச்சர்னு கேட்கலாம், ஆர் சமேஷன் ஆஃப் லாட்டிடியூட் மைனஸ் சமேஷன் ஆஃப் டிபார்ச்சர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸை வந்து வேரி பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நான் வச்சுக்கோங்க, இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் அப்படிங்கிறது சமேஷன் ஆஃப் லாட்டிடியூட் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் டிபார்ச்சர். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் B அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்டோடைய லாட்டிடியூட் கால்குலேட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ லாட்டிடியூட் நான் கால்குலேட் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ Bக்கு முந்தின பாயிண்ட் என்ன, A பாயிண்ட், அந்த பாயிண்ட்டோடைய லாட்டிடியூடு ப்ளஸ் ஆர் மைனஸ் AB லைனுடைய லாட்டிடியூடு. ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுனா தான் நமக்கு B அப்படிங்கிற பாயிண்ட்டுடைய லாட்டிடியூட் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே தான் உங்களுக்கு டிபார்ச்சரும். ஓகேங்களா? ஸோ B அப்படிங்கிற பாயிண்ட்டில் நான் டிபார்ச்சர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் பாயிண்ட்டோடைய டிபார்ச்சர் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரீவியஸ் லைனுடைய டிபார்ச்சர். ஓகேங்களா? லாட்டிடியூட் கால்குலேட் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் பாயிண்ட்டுடைய லாட்டிடியூடு ப்ளஸ் அந்த லைனுடைய லாட்டிடியூடு. ஓகேங்களா? அண்ட் தென் டிபார்ச்சர் கால்குலேட் பண்ணும்போது ப்ரீவியஸ் பாயிண்ட்டுடைய டிபார்ச்சரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த லைனுடைய டிபார்ச்சரு. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.